மறுபடியும் பிரசன்ட்க்கு வந்துட்டானுங்கடா அவனுங்க. ம். இப்ப நான் போட்ட பிளான்ல தான் நீ உட்கார்ந்துருக்கடா உயிரோட. ரத்தம் சதியமா உட்கார்ந்து இருக்கடா. அதுக்கு நன்றி உள்ள இருக்கணும். காலம் ஃபுல்லா எனக்கு நன்றி உள்ள இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஐடியா தான் இருந்திருக்கு. பிளான் இல்லன்னா, அப்ப நீ ஏதோ மட்டமா ஏதோ பண்ணியிருக்கன்னு அர்த்தம். மட்டமா இல்ல. மட்ட பண்ணிட்டாவது வெளிய வந்துடலாம். அப்படின்னு ஒரு உச்சகட்ட ஐடியால இருந்தேன். என்ன நீ காப்பாத்துனேன்னு சொல்ற. அதுவும் 2 வாட்டின்னு சொல்ற. அதாவது எப்படி இருக்கும்னா, லாக் இருட்டுல எனக்கு கண்ணு தெரியாது கொஞ்சம். லாக்க தொறக்கிறதுக்கு உன்கிட்ட சொல்லியிருப்பேன். லாக்க தொறந்திருப்ப. அப்புறமா வந்து ஷூலேஸ் கட்ட முடியாம இருந்திருக்கும் இருட்டுல. நீ உடனே கட்டி குடுத்திருப்ப. சரி. அந்த மாரி 2 வாட்டி காப்பாத்தியிருப்ப. வேற ஒண்ணும் இருக்காது பெருசா நீ எனக்கு பண்ணது. நான் தான் முக்கியமான பிளேயர். நான் தான். அவன் சொன்னதெல்லாம் இப்படிதான் வரும். நான் அப்ப வந்து உண்மையாவே பண்ண மாட்டேன். நீ பண்ணலன்னா 2 பேரும் தப்பிக்க மாட்டோம். உள்ளே மாட்டின்னு இருப்போம். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு. அது கூட முடியாது. ஏன்னா நீ ஒரு வேற செல்ல இருப்ப. நான் ஒரு வேற செல்ல இருப்பேன். இவருனா ஒரு பெரிய திட்டம். இன்ஜினியர் மாரி பிளான் போட்டுருக்காரு. காட் மினிட் அவன கூப்பிடுறான். எதுக்கு அவன கூப்பிடுறோம்? இந்த லியோன்னு கேட்கும்போது ஒரு மாரி ஆவுதுடா. ஓ! அங்க மேல இருந்து அந்த இது கேட்கிறேன்டா. இந்த ஸ்க்ரூ டிரைவரு. அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கிறேன். ஓ! இங்க பாரு மம்மி பணம் அப்படின்னு. அதுக்குள்ள எப்படி அவனுக்கு காசெல்லாம் வச்சிருக்க? எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரோல் தான் இது. பேருக்கு தான் இது வந்து ஜெயில் மாரி. இது வந்து ஆக்சுவலா வந்து என்னோட ஃபார்ம் ஹவுஸ் மாரி இது எனக்கு. இப்ப ஏன்டா பிளான் போடுற? ஃபார்ம் ஹவுஸ் மாரினா வெளிய கதவு தொறந்து வெளிய போ வேண்டியதுதானே? அதாவது ஓனர் வேற ஒருத்தர். அதனால தான் பிளான் போட்டு தப்பிக்கிற மாரி ஆயிடுச்சு. ஓ! இவங்கள வேலைக்கு கூட்டின்னு வர மாரி கூட்டின்னு வந்துட்டான். ஃபுல்லா ம். இருக்குடா முடியாதுன்றான். என்ன பண்ணுவான்? என்ன தெர்ல செம்மையா இருக்குது இங்க உள்ள. உடனே எக்ஸ்ட்ரா கால் கை இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டான்டா. ஓகேடா. ம். இப்ப இங்கேருந்து இதான் நைஸா பயங்கரமா இந்த அட்மாஸ்பியர் காமிச்சிருக்கானுங்களா? ஜெயில்ல ம். எப்படி இருக்குன்ற மாதிரி. எப்படிலாம் நம்ம வந்துலாம் போனதில்ல. நம்மளுக்கு தெரியாதுன்ற மாரி காமிச்சிருக்கான். யாருமே போயிருக்க மாட்டாங்க. ம். அதனால அ எப்படி இருக்கும்? அங்க எப்படிலாம் இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. மேல போணும் எப்படியாதுன்றான். ஓகே ஃபர்ஸ்ட்டு வேலை செய்ற மாரி நடிப்போம். 2வது மேல ஏறி எடுப்போம். ஓ! மிஷினே எழுதி வருதா? மிஷினே அத எடுக்கிறதாண்டா. ஸ்விட்ச் உள்ளீடா அது ஆக்சுவலா. ம். ஆ. ஸ்க்ரூ டிரைவர்ல. நீ என்னடா அரண்மனையில வர்ற மாரி நிஜமாவே வேலைக்காரனாவே ஆயிட்டியாடா? கேட்டுச்சு நான் எடுத்தேன். எடுத்து சரி போடுவோம், மாப் போடுவோம். எதுக்கு வந்தோன்னு தெரியாம உழைப்பாளியா ஆயிட்டுருக்கான். ஒருத்தன் தான்டா இருக்கான். மாப்பு அவன் தலையில போட்டுட்டா. ம். ஆமா. ஒருத்தன் அத மாரிலாம் பண்ணாதடா. நீ எதனா பண்ண போய் எதனா இல்லடா வெள்ளங்க பிரேக் கேக்குதுடா. பிரேக் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் அமிக்கிறேன்டா. என்ன பண்ண நமக்குன? பாக்ஸ் தான் பண்ணுது. உடைக்கிறேன் பாரு. உடைச்சுட்டான்டா. ஐயா மாப்பு போடும்போது குச்சி உடைஞ்சிருச்சுங்க ஐயா. மாப்பு உடைஞ்சிருச்சுங்க ஐயா. வேற மாப்பு குடுத்தீங்கன்னா தரைய சும்மா தர தரன்னு கிளீன் பண்ணுவேன். ஹார்பிக் போட்டு. என்ன சொன்னா? அங்க போய் அங்க எடுத்துக்கணும்னால? போய் எடுத்துக்கணும். அங்க நிக்காதடா, அங்க போய் நில்றான்னா. இப்ப இந்த குச்சியால அடிச்சுட்டுமா சொல்லு? எங்க இங்கேயா போய் எடுத்துக்க சொன்னா? எங்க? இந்த ரூம்குள்ள எடுத்துக்க சொன்னா? தெரியலடா அவன் எங்க எடுக்க சொன்னான்ட்டு. போ. போ. எங்க தெரியல எனக்கு. போய் பாரு. இருக்கிறது ஒரு இடம் தான். எங்க போய் இதோ இவன்கிட்ட போய் கேட்க சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறேன். நீ அதே காரணம்னு சொல்லிட்டு வரல்ல. அசிங்கமா நான் சும்மா மாட்டிப்போம். வரேன்டா நானு. ஸ்கூல் பசங்க ஒருத்தர் பாத்ரூம் போனா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா புடிச்சுருவான் வேணாம். சரி அப்ப என்ன பண்றது? டேய் அவன் போறான்டா. அந்த நேரத்துல நீ மேல ஏறணும் போல இருடா இருக்குடா. ஏறுடா. இருடா டேய் இருடா. சேத்துலலாம் கால வைக்காதடா. ஏறுடா சீக்கிரம் ஏறுடா. எங்கடா ஏற? ஏறுனா எங்கடா ஏறுறது? என்னடா இப்பதான் பொடி நான் அண்ணன் நட நடந்து போயிட்டு இருக்கிறேன். டேய் போடா எதனா இரு பண்ணுடா. எனக்கு இன்டராக்ஷன். இங்க வாடா. நீ முதல்ல வாடா இங்க. ஓ இரு. வந்துருவானாடா. அதுக்குள்ள மாட்டிப்போமாடா. ஏறு. உன்னெல்லாம் தூக்க முடியுமாடா? நான் பார்க்க தான்டா தடிமாடு மாரி இருப்பேன். வெயிட் கம்மியா தான் இருப்பேன். சுகர் இருக்கு போல இருக்கு அப்போ உனக்கு. வா. சுகர் வந்தவன்லாம் கூட்டின்னு வந்துட்டான். வந்துட்டான்டா. வந்துட்டானா போடா டேய். நான் எங்க போணும்? நீ எதுக்கு வந்த நீ அந்த இது எடு அந்த உளி எடு. அதுதான் அதுதான்டா எங்க போணும்னு தெரியலடா. அதான் அந்த மேல போட்டு மேல ஏறணும். டேய் அவன் கண்ணுல கிண்ணுல மாட்டி தொலையாதடா பைத்தியமே. நான் ஷேடோ மாரி போயிட்டு ஷேடோ மாரி வந்துருவேன். ஷேடோ மாரி போறியா? இப்ப நான் எங்க போணும்? நான் திசை எடுத்துட்டேன்டா. திருப்பணும். இப்ப நீ ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்து எங்க வரணும்? திரும்ப வரும்போது மாட்டிப்பேனேடா நானு. அதான் நான் எதனா பண்ணணும். டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். சேர்த்து எடுத்து அவன் மூஞ்சிலயே அடிச்சுடு. சேர்த்து எடுத்து மூஞ்சில அடிச்சிடவா? ஆமா. அவன் அந்த லாட்டியாலேயே அடி அடிப்பானே. பொருள் வந்துருதுல்ல அவ்வளவுதான். இரு வரேன். மாட்டிக்கினடா. மாட்டிக்கினேன்டா. டேய் அட பைத்தியமே. சொன்னேன்லடா இருடா நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்டான்னு. இல்லடா எங்கடா? எடுத்ததுல இருந்தே வருது. நீ அப்ப அவன் டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணணும். அதான்டா சொல்றேன். நீ எதுவும் பண்ணாதடா. அமைதியா இருடா கொஞ்ச நேரம். நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். ஐயா வெயில் அடிக்குது. பொழுது சாய்ஞ்ச உடனே வந்து மாப் போட்டுமான்னு கேட்கிறேன். வெயில் அடிச்சா கேளுடா முதல்ல கேளுடா. ஏன் கேட்டுட்டு இருக்க? அதேதான்டா சொல்றான். போடா அப்ப போடா பேசுறேன்டா போடா. போலாமா நானு? போடா வேற என்னடா பண்ற? எதுக்குடா பேசுறேன் நான் அவன் கூட? பேசு. கேட்ஸ் பீர் வேணுமான்னு கேட்கிறேன். பீர் சாப்பிடுறீங்களா ஐயா? குளுன்னு இருக்கும். வாட் அப்படின்றான். நைஸ் கோல்டு பீருங்க ஐயா. டேய் ஒழுங்கா சீக்கிரம் போடா. அவன் திரும்பி பார்க்க போறான்டா. இரு.
போயிட்டான்டா. இதுக்கு மேல பிரச்சனை இல்லடா. பிரச்சனை அவன்கிட்ட இல்லையா? பேசாத அவ்வளவுதான். அவன் பாரு இதுனா ரெஸ்டாரண்டா அப்படின்றான். ஒழுங்கா போய் வேலைக்கு பாருன்றான். உள்ள வந்துட்டல நீனு. வந்துட்டேன். அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன? சேஃப்டியா வந்தாச்சு. நன்றி தல இந்த வேலைக்கு. தொறந்து விடணும். நான் ஆமாடா தான் திறந்து விடணும். இரு உடைக்கிறேன் இரு. ஏன்டா இது தான்டா சொன்னேன். ஓவரா அடிச்சு மாட்டிக்காரா நான்சிங் வாயா. ஒழுங்கா வா. குச்சி எடுத்துட்டு மாப் போடுற மாதிரி 2 தேய்ச்சிட்டு வா கிளம்பி போயினே இருப்போம். வேலை முடிஞ்சிச்சுன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு. குடுக்கணுமாடா. இரு குடுத்துறேன். போ செமையா பண்ணிருக்கானுங்க. அதான் படம் மாதிரி பண்ணிருக்கானுங்க. இப்ப அவனுக்கும் பிளான் சொல்லி அவனுக்கு 3 பேர் இப்ப தப்பிக்க போறோமா? அவன் வரமாட்டான். அவனை பார்த்தா வர்ற மாதிரி இல்ல. அந்த மாவீரன் படத்துல சொல்ற மாதிரி. அவன் இங்கே இருந்து ருசி கண்டுட்டான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நைட்டா கேஷுவலா வந்து குடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் பொருளை நம்ம கிட்ட. இவனா எல்லா வேலையும் செய்யறான் அவன். ஆமா ஒரு சீனியர் தல அவரு. வாட்ஸ்அப் ஃப்ரெட்ரா அவன் பேரு. சம்திங் புக்குக்குள்ள வச்சு கொடுக்குறான் போலடா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஆயுள் காலம் ஃபுல்லா இங்கேயே போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கேயே அப்படியே செட்டில் ஆயிட்டான் அவன். சரி நீ இப்படிதான் வேற இங்கே எல்லாரும் அவனே ஆயுள் காலம் கேட்டு வாங்கியிருப்பான். வெளியே போனா பிழைக்க முடியாது. இங்க இருந்தா அந்த மாதிரி கமிஷன் காசெல்லாம் வாங்கி நல்லா வீடு வாசல்லாம் சொந்தத்துக்கு அமிச்சு செட்டில் ஆயிடுவான். அதனால ஆயுள் காலம் வரையும் போட்டு கொடுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கி பழப்ப நடத்திக்கிறேன்னு. எதுக்குடா இப்ப ஒன்ன கூப்பிடுறேன்? என்னடா அவ எதுக்குடா கூப்பிடுறேன்? பாத்ரூம் கிட்ட குறிக்க பாத்ரூமா உடைக்கணும் போல இருக்கடா. செல்றா. ஆமா நான் பார்க்கணும். பார்த்து சொல்லணும். சரி போடவா? பண்ணு. போ. வரேன்டா நான் பாத்துக்கிறேன். நீ பண்ணு. நான் வரேன்டா. எனக்கு பயமா இருக்கு. பாருடா டேய் பண்றா. பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. வரேன்டா. பயமா இருக்கு. மாட்டிக்கினா என்ன உரிச்சிருவாங்கடா என்ன. ராத்திரி நேரத்துல அடி வாங்க சொல்றேன் அவங்க கிட்ட நான் என்ன. இருடா டிஸ்ட்ராக்ட் பண்ணாரா? பண்ண போறியா? இரு. சரி விடு. அவன் போட்டோம் இந்த ரவுண்டு போட்டோம். அடுத்த ரவுண்ட்ல பண்ணிக்கலாம். பார்த்து பிசர்லாம் பண்ணிக்கலாம். அவன் திரும்ப வருவானா அப்போ? ஐயா தூக்கம் வரலங்கய்யா. கொசு கடிக்குது. அதான் இங்க நின்னுக்கிறேன். போயிட்டானா? அவ்வளவுதான். இனிமே பாரு நீ பார்த்து மட்டும் கரெக்டா சொல்லு. எதுவும் பழி வாங்கிடாத என்ன. கேவலமா அவுட் அங்க வைக்காத என்ன. என்னடா என்னென்னமோ பண்றான். ஓகேடா. இருடா நான் என்னடா இது வச்சிங்கடா வஞ்சனம் பண்றேன். ஐயோ என்னென்னமோ பண்ண சொல்றா. எக்ஸ் எல் எல்லாம் சுத்த தொழுது. ஐயோ தல ஃபர்ஸ்ட் பட்டன் தான்டா நமக்கு சொல்லுது. பயத்துல மாத்தி அமைக்கினுக்கிறேன்டா. வேற ஒண்ணும் இல்ல. அவன் போன உடனே திரும்ப வரான். ஆனா கிட்ட வரும்போது சொல்றான். அது வரைக்கும் போ. அப்படியா சொல்லு. ரொம்ப கிட்ட வந்தோடனே சொல்லாத சரியா. எனக்கு பட்டன் வெளியே வர பட்டன் என்னன்னு தெரியாது எனக்கு. இரு நான் பாத்துக்கிறேன். நீ பண்ணு. போட்டுருவா? போடாத. போடு. நீ பண்றத பண்ணு. நான் பண்றத பண்றா. டேய் நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்டா நானு. சரி அடுத்த வாட்டி பண்ணு. டிஸ்ட்ராக்ட் பண்ணு. கரெக்டா பண்ணு. என்னடா இந்த அளவுக்கு பயப்படுற நீ? நீ சாதாரணமா சொல்ற. இப்ப மறுபடியும் கேட்பான் என்ன பண்றேன்னு. சரி தல படுத்து தூங்குறேன் தல. இவன் வரான்டா. 2 பேர் வரானுங்களா? ஆமா. அதான் பாதி முடிச்சு. இல்லடா 2 பேர் வரல. சரி போடவா? போடு. எவ்வளவு நேரம்னா போடுறது. ச்சே இந்த கம்பியை வச்சு பூசு வேலை பண்ணவங்க கூட இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டான் போல இருக்கு. இதை நான் உடைக்கிறதுக்கு போதும் ஆகுது எனக்கு. ஒரு சைடு தான் வரானுங்களா? ஆமா ஒரு சைடு தான் வரான். அவன் அந்த சைடே இருந்தா நிக்கிறான். நீ பண்ணு. நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். டிஸ்ட்ராக்ட் பண்ணிரியா? எடுக்காத நீ. சரி பண்ணு. என்னடா எவ்வளவு நேரம் நான் குத்துறான். எப்பாடி கரெக்டா பண்ணிடுறா. டிஸ்ட்ராக்ட் பண்றேன். பண்ணிட்டியா? ஸ்டப் மூடு. அவெல்லாம் முடிஞ்சிச்சா? இராரா உன்கிட்ட கொடுக்க மாட்டா. உன்கிட்ட கொடுக்க சொல்றா. உன்கிட்ட எக்ஸ்ட்ரா ஷீட் எனக்கு குளிருது. எக்ஸ்ட்ரா ஷீட் இருக்குமா? ஹேப்பன் ஆகாதுன்றா. நான் உன்கிட்ட பொருள் கொடுக்கணும் தலை. இப்ப நான் எப்படியாவது. சரி இரு. அவன் முன்னாடியே கொடுத்து தொலையாத. யாருன்னா பண்ணுவாங்களா? நீ விட்டு அவன்கிட்ட கொடுக்க சொல்லு போல இருக்கே. என்னடா வந்து தூங்குன்றான். டேய் தூக்கம் வந்தா நீ போய் தூங்குடா. எனக்கு இன்னைக்கு தான்டா தூக்கம் வரல. எனக்கு முழிச்சுன்னு போல இருக்குடா. உயிரா வாங்குறான் அவன். குடுறா. யாருமே இல்லையா? குடுக்கணும். யாருமே இல்லையா? யாரும் இல்லடா. யாரா யாரையும் எதிர்பார்க்கறியாடா? இப்ப நான் பாக்கணும்டா. நீ பண்ணாதடா. எனக்கு தெரியும்டா எனக்கு. பண்ணு. யாருமே வரல. பண்ணு. தைரியமா பண்ணு. 2 சைடும் பாடுறா. 2 சைடுல 4 சைடும் பாப்பேன். அவன் என் சைடு தான் தாண்டி வருவான். அதனால நீ முன்னாடியே சிக்னல் கொடுத்தாவணும். அது வேறயா? கிட்ட வரும்போது வரான். இந்த பக்கம் வரான். நான் பாத்துக்கிறேன். வரான்டா. உன் ஸ்கிரீனை பார்த்து நான் பட்டன்லாம் மாத்தி அமைட்டு இருக்கேன். அந்த சைடு ஒருத்த வருவான்டா. விட்டுரு. எனக்கு ஆல்ரெடி பிபி இருக்கு எனக்கு. இவனுக்கு பண்றது வேற டபுள் ஆயிருது. டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணல. ஒரு வாட்டி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால லாஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன். உன்னை தாண்டி தான் வருவான். உனக்கு கேட்பான். தூங்காம என்ன பண்ணுகிறேன்? என்ன சொல்ல போற? தூங்குன்றான். தூங்க தெரியும் போடா நீ என்ன அப்படின்னு. இந்த பக்கம் வரான். 2 பேர் 2 சைடு வரீங்க.
கண்டுபிடிச்சிட்டானுங்களோ நம்ம எதுவும் திட்டு வேலை பண்றேன் ஏன்டா இப்படி வரானுங்க எனக்கு ஒரு டவுட். தூங்க சொல்லி லைட்ட மூஞ்சி மேல அடிச்சா எவன்டா தூங்குவான்? அறிவு இருக்காடா அவனுக்கு கொஞ்சமாவது? போகும்போது கரெக்டா பாத்துக்கோடா போகும்போது நீ அவன தாண்டட்டும். உன் செல்ல தாண்டுனோனே போ. இப்ப போடாத. இப்ப போட்டுக்கோ. கரெக்ட்டா இருக்கும். போடு. போடதான் போறேன் போடு. சீக்கிரம் போடு. பொறுமையா நடக்கிறான். டேய் போடுறா. இவன் யார்றா சுகர் வந்தவன், பிபி வந்தவன்லாம் கூட வச்சுக்கிட்டு உயிரை வாங்குற மாரி இருக்கு. இந்த பக்கம் யாரும் வரல. இந்த பக்கமும் யாரும் வரல. அவ்வளவுதான்டா. இந்த பக்கம் யாரோ வர்ற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஆனா இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணு அவன வந்தானா. என் சைடுல வரல. உன் சைடு மட்டும் தான் வரான். வரான். டிஸ்ட்ராக்ட் பண்ணுவா. பண்ணு. என்ன பண்றது? டிஸ்ட்ராக்ட். வந்துரு பிஎம் இரு. நான் டிஸ்ட்ராக்ட் பண்ற பட்டனே கேட்கல எனக்கு ஆக்சுவலா. நீ அந்த ஸ்கிரீன்ல தான் கேக்குதா? நீயே வரணும்டா. எப்பா டேய். ஐயா நீங்கலாம் பண்ணு நான் பாத்துறேன். வேணாம் விடு. என் சைடுல இருந்து வரான். விட்டுரு கேன்சல். என் பெட் உடைஞ்சிச்சு. ஐயா கேன்சல் நமக்கா. வெளிய வந்துட்டேன் விடு. பெட் உடைஞ்சிச்சுனா உள்ள வருவானேடா அவன். உள்ள வந்தா பாத்துக்கிட்டோம். என்ன பெட் தானே பாப்பான். ஆமா நீ சொன்ன போது தான் ஞாபகம் வருது. பெட் உடைஞ்சிச்சுனா பெட் சரி பண்ண உள்ள வந்தானா என்ன ஆவறது? போயிட்டான்ல. பாருடா. பாக்குறேன். போ. இவன் பொறுமையா நடக்கதான்டா கொஞ்சம் கடுப்பா இருக்கு எனக்கு. போ இப்பதான் போறான். வரதுக்கு லேட் ஆகும். இல்ல இந்த சைடு வந்தானா கொஞ்சம் தலைவலி. இல்லடா இந்த பக்கம் இப்பதான் போய் நின்னா வரமாட்டான் அவ்வளவு சீக்கிரம். இந்த சைடு வந்தானா நான் மாட்டிப்பேன். ஏன்னா வந்து உன் செல்ல தாண்டி தான் வரணும். வந்தாலுமே பிரச்சனை இல்ல. முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சிருச்சு. எட்டி வர ஒதிப்பான்டா. ஒரு எட்டி உத. வரான். முடிச்சிட்டு அதுக்குள்ள முடிச்சிட. ரைடுடா. தப்பிச்சிட்டேன்டா. முடிச்சிட்டேன்டா. லைட் போற வரையும் வெயிட் பண்ண சொல்றான்டா. அப்ப இது நைட்டு ஆவலையா? இன்னும் நைட் ஆகணுமா? ஏண்டா நைட்டே அவளை எதுக்குறா அவன் வந்து தூங்குன்னு என்ன இம்சை பண்ணினுக்கிறான் அவன். என்ன தூங்க வச்சு என்ன அழகு பாக்குறதுல அவனுக்கு என்னடா ஆசை இருக்கு? இப்பதானே லைட்டே ஆஃப் பண்றானுங்க. இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன்டா. தூங்குன்னு மூஞ்சி மேலே லைட் அடிச்சான் பாருடா. அதை தானே என்னால மன்னிக்கவே முடியாது. தப்பிக்க போறோம் போலடா. இப்பதான் தப்பிக்கவே போறோம் போல. உங்கதான் கிளம்ப வேண்டியதான். அவ்வளவுதான் விடுதலைடா. 2 பேரும் ஒரே சைடு தான் வருவோமா? ஆமா. அந்த பக்கம் எதுனா இருக்கு. நானும் வந்துட்டேன். வெயிட் பண்ணு. என் பின்னாடி தானே இருக்கு நீ. தெரியலையா? தெரியறேனா நானு? தெரியலடா. போடா. வா இப்படிதான் போனோம் வா. நாய் மாதிரி போறோம். ஒழுங்காதான் நிக்கலாமே. நீ என்ன இது கேக்குதுடா. ஏன் என்ன பட்டன் தெரியலையே. ஓகே வா. பின்னாடியே வாங்க ஜி. எனக்கு தெரியும் இந்த ஏரியா ஃபுல்லா நம்ம ஏரியா தான். ஜி இந்த ஃபேனுக்குள்ளதான் பூந்து போனோம். நீங்க போங்க பின்னாடியே வரேன் நானு. போனோம்னா சதறிடுவேன். நான் பாதி கூட காண போயிடுவேன். வாடா நீயும் வந்து வரணும்டா உடைக்கிறதுக்கு. அங்க உங்க வீட்டுக்கு நீங்க அதை புடிச்சு தொங்கினாலே உடைஞ்சிடும். நான் எதுக்கு வரணும்? வாடா. ஏடா கம்பியெல்லாம் வலிக்கிறோம். இதெல்லாம் சத்தம் யாருக்கும் கேட்காதாடா? இந்நேரத்துல நீ இந்த பைப் எடுத்து எங்க போற பிளம்பர் மாதிரி? எந்த அடப்பு? எனக்கு இது காட்டுதுடா எல்லாத்துக்கும். இப்ப காட்டல. எனக்கு தெரிஞ்சு அது காட்டுது. இந்த ஃபேனுக்குள்ள விட்டுருவான்னு நினைக்கிறேன். நீ போ. நான் போணுமா? ஒண்ணு நம்பியா? போய் தோலடா. விட்டுறாரா? அவன் விடதான் போறான். நீ சீக்கிரமா போறனா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகே அப்படியே வந்துரு. அதே மாதிரி குச்சி போட்டு வந்துரு. குச்சியும் நானே இப்படி போட்டு உனக்கு காட்டுது பாடுறா. உனக்கு ஏதாவது டைரக்ஷன் காட்டுது இப்ப. நார்மலாவே இல்லோ அது இல்லோ பாயிண்ட் காட்டுது. இங்க எதனா கண்ட்ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்குடா மெயின் பாக்ஸ் சுவிட்ச் பாக்ஸ். இத சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது வார்டனுக்கு போயிடுதான். வார்டன் பெட்ரூம் லைட் ஆஃப் ஆயிடுதான். சிரிப்பாயிடும்ல அவரே. என்னோட அவ்வளவு பெருசா புடிங்கிட்டான்டா. ஹை வோல்டேஜ் வேற போட்டுக்கடா. கேஷுவலா புடிங்கிட்டான்டா. எதோடதுனே தெரியல அது. வா நம்மளுக்கு நம்ம தப்பிக்கணும் வெளியே. இப்படி எல்லாம் பண்ணா தப்பிக்க மாட்டோம். எவன் ரூம் லைட் ஆஃப் ஆனா நம்மளுக்கு என்ன? சொன்னதான் எல்லாருமே இன்டராக்ட் பண்ணி திறக்கிற மாதிரி தான்டா இருக்கு. தனியா திறக்கிற மாதிரி இல்ல. இப்பயே போயிருப்படா. நான் தானே அவனை காப்பாத்தினேன். கதவு திறந்து அப்படியே பாஞ்சின்னு போறேன். குட்டிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டா எம்மலோகம் தான் அவனுக்கு. ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. இறங்கத்துக்கு எதனா வேணும்ன்றான்டா. இந்நேரத்துக்கு நம்ம என்னடா தேடுறது? கயிறு கீறு என்ன எடுத்துட்டு வந்துருக்கியா நான் பாக்கெட்ல? இப்ப நான் இதுதான் போடணும். நான் என்ன போடணும்? பெல்ட் தான் தூக்கி வேணா போடுறது. வேணா குடிச்சு இறங்கு. உன் இடுப்புக்கு நீ போட்டுற பெல்ட் இறங்கலாம். இந்த இடத்த மட்டும் இல்ல போலாம். ஃபுல்லாவே இறங்கி கீழே வரையும் போலாம். என்னடா பேசுறான்? மறுபடியும் போய் ஷீட்ஸ் எடுத்துன்னு போறப்போலடா. இதுக்குள்ள இறங்கி ஷீட் எடுக்க போறேன்டா. இதெல்லாம் லாண்ட்ரி ரூம் நினைக்கிறேன் அப்போ.
ஆமா, ஆமா. அதே அதே லாண்ட்ரி ரூம் மாரி தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு நைட்டு தப்பிக்க முடியாது. அப்ப அடுத்த நாளும் ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன் அந்த ஜன்னல தொறந்து அப்படியே உள்ள இறங்குனோமா, 2 பெட்ஷீட்ட இல்லடா இல்லடா நாளைக்கு விடிஞ்சிருச்சு. 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 டைம் ரொம்ப வேஸ்ட் பண்றானுங்க இவனுங்க. அந்த ஜன்னல் அப்படியே ஒரு கையால வலிச்சோமா, உள்ள இறங்குனோமா, அப்படியே 2 பெட்ஷீட்ட தூக்கிட்டு வந்தோமா, வேலைய முடிச்சோமான்னு இருக்கணும். இப்ப விடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வர்றது? அங்க பாரு ஃபுல்லா செக்யூரிட்டி நிக்கிறாங்க. இதுக்குள்ளயும் எப்படியும் வந்துட்டு இருக்கோம்டா. லாண்ட்ரிக்குள்ளயும். சும்மா செக் பண்றானுங்க பயங்கரமா. அதான் நம்ம தலைவர் இருக்கான்ல, அவன்ட்ட காசு குடுத்தா உள்ள அனுப்பிடுவாரு. என்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மென்ட்க்குள்ள ஏறிடுவாரு அவரு. ஃப்ரெட் தானே அவரு பேரு. ஆமா ஃப்ரெட். எதுக்குடா தலையாட்டினான்? என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னே தெரியலையேடா. இப்ப ஷீட்ஸ் எடுத்துட்டு வெளிய போணும்டா. அவ்வளவுதான்டா. ஆமா ஷீட்ஸ் எடுத்துட்டு தப்பிக்கணும் நம்ம அவ்வளவுதான். தப்பிக்கணும். ஆனா இப்ப வெளிய போனா அந்த 2 பேரும் நிக்கிறானுங்க. அவன டிஸ்ட்ராக்ட் பண்ணி தப்பிக்கணும். இதோ இருக்குடா ஷீட்ஸ் பக்கத்திலேயே இருக்குடா. எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துக்கோ. நீயும் 2 ஷீட்ஸ் கையில எவ்வளவு கிடைக்குதோ எல்லா ஷீட்ஸும் வாரி போட்டுக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா மிஷின் கிட்ட கேக்குது. மிஷின்ல போட்டா என்ன ஆகும்? ஓ! வாஷிங் மிஷின் போட்டுறான்டா. வாஷிங் மிஷின் போலடா அது. இப்ப என்ன தூச்சி ஏன்டா எடுத்துட்டு போற? இறங்க தான்டா போறோம். நீ இதெல்லாம் போடுவ போலயேடா. கம்ஃபர்ட்லாம் போடுவ போலயேடா. இல்ல அது கேட்டுச்சு நான் அமுக்குனேன். நான் தெரிஞ்சு பண்ணல. ஓ! துணிய எடுத்துக்கிட்டு நான் இருந்த துணிய தூக்கி தேவையில்லாம அதுல போட்டேன்டா. என்ன இங்க ஒருத்தர் இருக்காரு. இவர்கிட்ட உதவி கேட்போம். ம். மிஷின் பிரேக்டு ஓகே. வாட்ஸ் த ப்ராப்ளம்? டேக் இட் ஈஸின்னு சொல்றேன். ஷர்ட் இல்லையா? தேங்க்ஸ் எனிவே. ஸ்வீட் அண்ட் த டீல். என்னடா அவன் வந்த வேலைய மறந்துட்டு மிஷின் ஓடிச்சுன்னு ரொம்ப டென்ஷனா வரான்டா அவன். விளங்கிடும். அவன் முழுசா லாண்ட்ரி மேனாவே மாறிட்டான். சிகரெட் குடுத்து கரெக்ட் பண்ணிட்டான்டா என் தலைவன். தப்பிச்சிட்டியா? எனக்கு இது எடுத்துட்டு வர அதுல நெறைய துணி போட்டு எடுத்துட்டு வரலாம்ல. நம்மளுக்கு நெறைய துணி தேவைப்படும். கையில எப்படி எடுத்துட்டு போவ? "ஏய் வாடா, நீ வாடா தனா. நான் எடுத்துட்டேன்டா, எடுத்துட்டேன்டா." எங்க இருக்கன்னே தெரியலையே நீனு. ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஸ்ட்ரெயிட் தான். நீ நீ தனான்னு ஷீட்ஸ மட்டும் எடுத்துட்டு வா. தனான்னு கூப்பிட்டா டீ ஷர்ட் எடுத்துன்னு வரணுமா? ஷீட்ஸ் எடுத்துட்டு வா. ஷீட்ஸ் எடுத்துன்னு வரணுமா? இதோ இங்க நெறைய ஷீட்ஸ் இருக்கு எடுத்துக்கிறேன் இரு. சரி நானே வரேன். நீ அப்படியே காட்டுங்க கொஞ்சம் போடுறேன். போடு, போடு. வேற காட்டுங்க. எத்தன முதல்ல ஷீட்ஸ் எடுறா. ஏய் ஷீட்ஸ் தான்டா எடுத்தேன். இருடா என்னடா பண்றான்? கேன் ஜம்ப் இன் ஹியரா. ஓ! அதுல ஒரு குதிக்கணும் போல இருக்குடா. வேலை செய்யணும் போல. காட்டு. இந்த பக்கம் ஒண்ணு போடுவோம். போதுமா? இன்னும் 4, 5 போடவா? இரு, 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 இரு. இன்னும் இருக்குது. போடுறேன். அப்புறம் நைட்டு பத்தலன்னா என்ன பண்ணுவோம்? மறுபடியும் டெய்லியும் வருவோமா இங்க? போதுமா? இன்னும் 2, 3 போடவா? போடுறா, போடுறா. போதுமா? போதுமா? போடவா? போதும் தான். போதுமா? யார் சொன்னா போதும்ன்னு? அவ்வளவுதான் போட முடியும்னு நெனைக்கிறேன். போடு. இல்ல போடலாம். அது போடலாம். போதும்ல 4 பேக் போதும்டா, போதும்ல. போதும்டா. சரி வா. இப்ப நீ தான் உள்ள போணும். நான் ஏன் உள்ள போணும்? இதுக்குள்ள போணும். அதான் ஜம்ப் பண்ணணுன்ற மாரி இதுக்குள்ள வா. அங்க குதிக்க மாட்டான்னா. நீ மறைமுகமா இங்க குதி. உள்ள போ. குதிக்கவா? உள்ள போ, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. அவ்வளவுதான்டா. ஏய் இங்க மறைஞ்சுக்கிறதுக்கும் இருக்குடா துணிய வச்சு. இங்க பாருடா. சிக் சிக். நீ மறைஞ்சுக்கூடா அப்போ. ஆனா பாத்து தொலைய போறான். கேஷுவலா போ. யாருன்னா பேசுனாங்கன்னா ஊம் பண்ணிடுறேன் அவ்வளவுதான். ஊம் பண்ணிடுவியா? ஆமா ஊம். ஊமன்னு வாய சொல்லி சொல்லிடுவேன். ஊமங்க அப்படின்னு சொல்லிடுவியா? நல்லா இருக்கு. ஐயோ! மாட்டிக்கினா என்னடா பண்றது? ஹைட்லயேறா நீ. ஹைட்ல தான் இருக்கேன். புடிச்சிட்டானா? சர்ப்ரைஸ் சொல்லிட்டு விட்டுறியா? நான் உன்ன தொரத்தி விட்டு என்ன மட்டும் எங்கடா கூட்டின்னு போறான்? டேய் என்ன கூட்டின்னு போய் தனியா நலங்கு வைக்க போறான்டா டேய். என்ன பண்ணுடா டேய். ஐ, இந்த சைடா நான் வரணும் போலடா. இரு நீ போ. நீ ஹைட்ல இருந்து எடுத்து தொலையாத. நீ எங்க வெயிட்ட இருக்கான் எங்க இருக்கானே தெரியலையே. மை மிஷின் இஸ் ப்ரோக். ஏய் அவன் எடுத்துட்டு போய் விட்டானாடா? நான் கைய எடுக்கட்டுமா வேணாமாடா? இருடா எக்ஸலென்ட். போகாதடா. இருடா நீ. ஒன் நான் இங்க இருந்தே பாக்குறேன். இங்க இருந்து பார்த்தா எப்புட்றா தெரியும் இது உடைஞ்சிருக்கா இல்லையான்ட்டு. தர தரன்னு கழுத்த புடிச்சு இழுத்துன்னு போய் விடு அங்க. ஸ்ட்ரெயிட்டா டோர தொறப்போமா? ஏய் அவனே வெளிய வந்துட்டான்டா. இந்த பைத்தியம். சரி, சரி. ஏதா பண்ணு மறைஞ்சுக்கோ. நான் மறைஞ்சு பேட்மேனா நான் அப்படியே இருட்டுல போய் உட்கார்ந்து மறைஞ்சுக்கிறதுக்கு. இந்த கதவு பின்னாடி வேணா ஒளிஞ்சுக்கிறேன். மறையலாம் முடியாது. ஏன்டா 6 அடி உருவம் எப்புட்றா மறையும்? ஐய்யய்யோ! வெளிய எல்லாருமே நிக்கிறானுங்க. செத்தேன் நானு. என்னென்னமோ சொல்றடா. இருக்கிற ஆப்ஷன்லாம் போட்டு அவனுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க பொறுப்பா அவனுங்க. ஃபைட்டிங் சொல்லி பார்த்தேன். டவல்லாம் இங்க இருக்குடா. எடுத்துன்னு வந்த டவல்லாம். ஆனா எப்படி எடுத்துன்னு போறதுன்னு தான் தெரியல. என்ன இவனுங்கள சண்டை மூட்டி விடணுமா இப்போ? ஆமாண்டா ப்ரோ கேக்குதுடா. என்னடா இந்த வேலைலாம் ஐயோ! பண்றியா?
உங்க அம்மா பத்தி தப்பா பேசுனான்ட்டியாடா டேய்? ஆமா. அவ்வளவுதான். வாஷிங் மிஷின் எல்லாம் தலைய விட்டு அடிச்சுக்க போறானுங்க. நல்லா பத்த வச்சுட்டியே பங்கு. வா. இப்ப சொல்லு அவன்கிட்ட. அதான். இப்ப சொல்றேன்டா சண்டை. எப்படா அங்க சண்டை போடுறானுங்க பாருடா. உள்ள வாடா சீக்கிரம். என்ன லாக்டா? நீ ஓப்பன் பண்ண பாருடா. எந்த டோர் லாக்ல இருக்குடா. சீக்கிரம்டா. இரு இரு எங்க வரணும்னே தெரியலையே. இருடா நில்லுடா அங்கேயே நில்லுடா. இந்த டோரா இருக்கும். லெஃப்ட். உனக்கு மேப் காமிக்குதுடா. போடா ஸ்ட்ரைட்டா போடா. இந்த ஊருக்கு பாருடா. ஸ்ட்ரைட்டா வாடா. போலீஸ்காரன் வேற இருக்கான்டா. இருடா நீ வேற பயமுத்தாதடா. இருடா ஒரு நிமிஷம். நானே பதட்டத்துல இருக்கேன். என் பின்னாடி வந்துட்டான். ஒண்ணுமே பண்ண வா முடியாது. வா நைஸா உள்ள வா. அப்படியே குனிஞ்சே வா. அப்படியே வா. இந்த பைத்தியம் வாடா சரியா. வந்தாச்சு. கிராப் ஷீட்ரா. கிராப் ஷீட் பண்ணா போதும்டா வாடா. ஷீட் எடுத்துக்கிட்டியா? எடுக்கவே இல்லையாடா. கிராப் ஷீட்னா இங்க இருந்து எடுத்துக்கிறதுடா. எடுத்துக்கோடா. ஷீட் எடுத்துட்டு வாடா. ஷீட் இதோ இங்க கூட இருக்கு. ஷீட் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா. இங்க வேற ஏதோ காட்டுது. சரி வா வா. முதல்ல எக்ஸாமுக்கு. ஷீட்டை கீழே போட முதல்ல. ஏறு. ஷீட்டை கீழே போட மாட்டேன்டா. ஓகே. ஏறு. கரண்ட் பாக்ஸ் மாதிரிலாம் காலை வைக்க வைக்கிறீங்க டேய். இதெல்லாம் கேக்குது. ஷீட்டை இப்படி குடுக்குறான்டா. குடுறா. கரெக்டா போடு. அவ்வளவுதான்டா. என் வெயிட்ட தாங்க மாடா. அந்த சுவிட்ச் பாக்ஸ் உடைச்சிருந்தா கரண்ட் அடிச்சு சாவனேடா. காக்கா மாதிரி ஆயிடுவேனடா. செத்துட்டேன்னா இதே ஷீட்ல ஒண்ணு சுத்திட்டு நான் நைட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். நல்ல பிளான்டா அவனுக்கு. இந்த பஞ்சதந்திரத்துல வர மாதிரி ஷீட் வச்சு ஃபுல்லா சுத்திட வேண்டியதான்.